ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப்பு தோரம்பருப்பை நல்லா குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்துடுங்க. அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்து அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 5 பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வேக விடுங்க. வேக விடும் போது மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலும் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 விசில் வரணும். அது வரையும் நான் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அது கூடவே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் 5 பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 5 வரமிளகா இதை சேர்த்து நல்லா பொரிட்டோன்னு வதக்குங்க. நல்லா அது பொரிஞ்சு நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறமா ஒரு கப்பு ஃபுல்லாக வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். அதனால் நல்லா அதை பிரட்டி விடுங்க. நல்லா வதங்கணும் வெண்டைக்காய். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5 ஸ்பூனு சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா எல்லாமே சேர்ற மாதிரி கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே ஆல்ரெடி விசில் எடுத்து வச்ச பருப்பு அதில் சேர்த்துருங்க. பருப்பு நல்லா சேர்ந்து அதுவும் நல்லா கொதித்து வரும். நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து மேலே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க.